2006ஆம் ஆண்டு சீனாவில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஹூவாலாங்டோங் குகையில தொல்லியல் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வுல சுமார் 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்ததாக கருதப்படும் மனிதர்களின் எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிவியல் பரிமாண விதிகளின்படி பொதுவா குரங்கிலிருந்து மனிதர்கள் வந்ததா சொல்லப்படுது. ஆனா மனிதர்களாக நாம் மட்டுமே பரிமாணம் அடையாம இருக்கோம். நம்முடன் வேறு சில இனங்களும் உருவானது. அவையெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிட்டு மனிதர்கள் தனித்து இருக்கிறோம். இது விஞ்ஞானிகள் ஆய்வின் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. ஆனா இப்படி பட்டியலிடப்பட்ட இனங்களை தவிர புதிய இனம் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் தற்போது கூறியிருக்கார்கள். 2006ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வுல 16 மனிதர்களின் மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கிறது என்பது சொல்லியிருக்காங்க. இத்தனை நாட்கள் வரை இவை எல்லாவற்றையும் ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இப்போது அந்த மண்டை ஓடுகளின் பற்களை ஆய்வு செய்துட்டு இருக்காங்க. மொத்தம் 21 மனித பற்களை கண்டுபிடித்து இருக்காங்க. இதன் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள் குறித்து மனித பரிமாண வளர்ச்சி இதழ்ல வெளியாகி இருக்கு. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த பற்களுக்கு சொந்தமான மனித இனம் மத்திய பிளீஸ்டோசின் காலத்துல வாழ்ந்தவை. இன்றைய தேதியிலிருந்து சுமார் 7,81,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் இருந்து 1,26,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்த புவியியல் காலத்தை தான் மத்திய பிளீஸ்டோசின் காலம் என்று கருதப்படுகிறது. கண்டுபிடிக்கப்பட்ட மண்டை ஓடுகளில் 3வது கடவாய் பற்கள் குறிப்பிடத்தக்க அளவில் சிறியதாக உள்ளன. அது நவீன மனிதர்களில் பொதுவாக காணப்படும் ஒரு அம்சம். நமக்கு இப்படிதான் இருக்கும். ஏனெனில் உணவு பழக்க வழக்க மாற்றங்களுக்கு ஏற்ப தாடை சுருங்கி இருக்கு. ஆனால் கடவாய் பற்களின் வேர்கள் கடினமாகவும் வலுவாகவும் இருந்திருக்கின்றன. இதுதான் விஞ்ஞானிகளுக்கு குழப்பி இருக்கிறது. இது சுமார் 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆசியாவிலிருந்து குடிபெயர்ந்த எரெக்டஸ் போன்ற பழமையான மனித இனத்திற்கு தான் இப்படி இருக்குமா? அப்படியெனில் ஒரே இனத்தில் ஒரு பல் நவீன மனிதர்களைப் போலவும் ஒரு பல் பழமையான மனிதர்களைப் போலவும் இருப்பதால ஆய்வாளர்கள் குழம்பி இருக்கின்றனர். இதனால நமக்கு தெரியாத, நாம் கண்டுபிடிக்காத ஒரு தனி மனித இனம் வாழ்ந்து மறைந்திருக்கிறதா என கேள்வி எழுந்திருக்கு. இதனை அடுத்து ஆய்வாளர்கள் 3 காரணங்களை சொல்லியிருக்காங்க. முதல் காரணம், சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடு அங்கீகரிக்கப்படாத ஒரு புதிய இனத்தை சேர்ந்ததாக இருக்கலானோ அல்லது நவீன மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய ஒரு கிளையை குறிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது காரணம், ஆரம்ப கால நவீன மனிதர்களுக்கும் பல லட்சம் ஆண்டுகளாக சீனாவில் வாழ்ந்து வந்த ஹோமோ எரெக்டஸ் மக்களுக்கு இடையே ஒரு கலப்பு ஏற்பட்டு அதன் மூலமா பிறந்தவர்களாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது காரணம், உள்ளூர் சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப இங்கு வாழ்ந்த மனித இனம் தனியாக பரிமாணம் அடைந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.